எவ்வளவு? 5 ரூபாயா? என்ன 5 ரூபா? இது நான் 6வது தடவை வரேன் திருக்கேஜரத்துக்கு. சுவாமியே சரணம் ஐயப்பா. இப்ப நான் எங்க நிக்கிறோம்டா பஞ்ச ஈச்சரங்கள் ஒன்றான திருக்கேஜரத்துல நிக்கிறேன். திருவிழா டைம்ல வந்து நிக்க கூட இடம் இருக்கு. திருக்கேஜரத்தை பத்தி நீங்க சொல்லுங்க. சம்பந்தர் சுந்தரர் முத்திநாயனாரால பாடல் பெற்ற தலம் திருக்கேதீச்சரம். இந்த குடத்துல தண்ணி எடுத்து வந்து சிவனுக்கு வந்து அபிஷேகம் செய்ய போறோம். சிவனை தரிசிக்கிறதுக்கு வந்து ஒரு குடுப்பனை தேவை. பாலாவி தீர்த்தத்துல வந்து நீராடிட்டு புனித நீராவில வந்து நீராவில பாலாவி 3 தடவை முங்கி எழும்பிட்டு குடத்துல தண்ணி எடுத்து கொண்டு போய் சிவனுக்கு வந்து அபிஷேகம் செய்ய போறோம். ஓம் நம சிவாய. எங்களோட ஃபுல் வீடியோ வேணுமென்னு யூடியூப் சேனல்ல இருக்கு, மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க. சுவாமியை சரணமையப்பா. இப்போ வந்து நாங்கள் மன்னாருக்கு போக போகிறோம். போகிற வழியில் தண்ணி மூல கணபதியை வணங்கி நாங்கள் மன்னாருக்கு போகிறோம். திருக்கேஸ்வரம் திருக்கேஸ்வர ரோட்டுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா விளங்கு சிவன் இருக்கிற பூமியில வடிவ ரோட்டே போடல பாத்தீங்கன்னா. சுவாமி சரணம். நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்னா திருக்கேஸ்வர கோயில் முன் துண்டுலா நிக்கிறேன். சிவனன் பாருங்க எழுந்தூர்ல இருக்காரு. இதை பார்த்துட்டு அப்படியே நாங்க வந்து திருக்கேஸ்வர கோயிலுக்கு வந்து இந்த ரோட்டெல்லாம் போக போறோம். அப்படியே நாங்க வந்து திருக்கேஸ்வரத்துக்கு இந்த ரோட்டெல்லாம் போக போறோம். போயிட்டு உங்களுக்கு திருக்கேஸ்வரத்துல என்னென்ன சிவன் எப்படி இருக்காரு அதை பற்றி நான் ஃபுல்லா வீடியோ தர்றேன், மறக்காம பாருங்க. என்ன குளம் இது சும்மா இருக்கும் தெரியா? பாலாவிட்டு இந்த கட்டெல்லாம் கட்டிருக்காங்க. உட்காந்து யாரு இங்க பாத்தீங்கன்னா கழுதைகள் நிக்கு. கடைசியா வந்து நாங்க திருக்கேஸ்வர முன்னுக்கு வந்துட்டோம். மரியாதை எல்லாம் போட்டுருக்காங்க. என்ன செய்வீங்க? எடுக்கும் என்னது 5 ரூபாயா? 5 ரூபாயா? 5 ரூபா தாங்க. என்ன 5 ரூபா? என்ன குளிக்கிறது இடம் இருக்கா? அங்கல குளிக்கிறது அங்கதான் குளிக்கோங்க. கை கால் மேல நாங்க வாங்கிட்டோம் மாலை வாங்கியாச்சு. சரியா? மாலை வாங்கியாச்சு. இப்ப வந்து திருக்கேஸ்வரத்தை வந்து நோக்கி போய் கொண்டிருக்கோம். இது நான் 6வது தடவை வரேன் திருக்கேஜரத்துக்கு. நான் முதலாம் தரம் பாறேன். நீங்க 2வது தடவை வரேன். சத்தமா சொல்லுங்க. சாமியாக்கள் ரெடி ஆயிட்டாங்க. சாமியே சரணமையப்பா. மக்கள் நீங்க இதை பாக்குறீங்க. இது என்னன்னா திருக்கேதீச்சரம் மன்னார்ல அமைஞ்சிருக்கு. பஞ்ச ஈச்சரங்கள் உண்டான திருக்கேதீச்சரம் இங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. இது வந்து தேவாரம் பாடப்பட்ட தலம். இங்க வந்து அர்ச்சனைக்குரிய டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டு போறோம். உள்ள போய் நாங்க வந்து அர்ச்சனை கொடுக்க போறோம். ஒரு டிக்கெட் வந்து எவ்வளவு? 50 ரூபாய். 50 ரூபா. பூசை நேரங்கள் பாத்தீங்கன்னா அதிகாலை பூசை 5 மணிக்கு, அடுத்த காலை பூசை 7:35க்கு, உச்சிக்கால பூசை 12 மணிக்கு, பிரதோஷ கால பூசை 5 மணிக்கு நேரம், மாலை பூசை 6 மணி, பள்ளி அறை பூசை 7:35. சுவாமியை சரணம் ஐயப்பா. இப்ப நான் எங்க நிக்கிறோம்டா பஞ்ச ஈச்சரங்கள் ஒன்றான திருக்கேச்சரத்துல நிக்கிறேன். வாங்க உள்ள போய் பாப்போம். முதலாவது விநாயகரை வழிபட்டு தான் நாங்கள் உள்ள போவோம். விநாயகரை வழிபட்டு தான் விநாயகரை வழிபட்டு தான் நாங்கள் உள்ள போகணும். இது வந்து நந்தி இருக்கு பாத்தீங்களா? இதுல நந்தி இதுக்கு பக்கத்துல இருக்கு. என்னது அது தெரியாதா? சோழர் நந்தியா? பொய் சொல்லாங்க. உண்மையாவே வந்து நந்தி வந்து சோழர் காலத்துல நந்தி இப்பயும் இருக்கு. எத்தனாம் ஆண்டுக்கு முன்பட்ட காலத்துல கண்டுபிடிச்சது? எங்க அர்ச்சனை இருக்கு மாலை டிஸ்பிளே மண்டபத்துல என்ன தெரியாது. பஞ்ச ஈச்சரங்கள் வந்து வந்து சுயமாதான் தெரியாம 64 நாயன்மார். அதிகம் பாடி சுந்தர். இவர் தான் இங்க பாடினது. சிவகாமியன் இவனி இதுக்கே பிண்டா குற்றாலத்துக்கு போனா
காளிங்க பெருமாளுக்கு பாலாவி தீர்த்தத்தை தவிர எந்த பொருட்களாலும் அபிஷேகம் செய்ய முடியாது. எனவே பாலாவி தீர்த்தத்தை மட்டும் செம்புகளில் எடுத்து செல்லவும். இதெல்லாம் வந்து அப்படி 4 மணிக்கா 3 மணிக்கு ஒழுங்கி குளிச்சு எடுத்துட்டு வாங்க. இங்க எல்லாத்தையும் உண்டா காணக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பஞ்சம் பஞ்சத்தா 5 லிங்கத்துல முதலாவது வந்து திருக்கோணேஸ்வரத்துல ஒரு லிங்கம், திருக்கேஸ்வரர், கொக்கட்டிச்சல, நவுலேச்சரம், முன்னேச்சரம், திருக்கோணேச்சரமா, திருக்கேஸ்வரம் இங்க மன்னா, திருக்கோணேஸ்வரம் திரிங்கோ, கொக்கட்டிச்சல தான் தோரிசரம் மாட்டக்காடு, இன்னொன்று மகாலட்சுமி. ஆமோசம் இதான் இதுதான் ராஜகோபுரம் திருக்கேதீஸ்வரம். உள்ள வீடியோ எடுக்க மாட்டாங்க, அதனால நாங்க உள்ள கொண்டு போயிடாது. வெளி வீதி பார்ப்போம். தேவாரம் பாடப்பட்ட தலம் என்று சொல்லப்படுற சுந்தரரால பாடப்பட்ட தலம். திருஞான சம்பந்தர் பாடியிருக்கு. பஞ்ச ஈச்சரங்கள்ல உண்டான திருக்கேதீஸ்வரத்துக்கு தான் நாங்க இப்ப சுத்தி வந்து கொண்டிருக்கோம். வெளி வீதி. நத்தார் படை ஞானன் பசு வேரின் தனை கவிழ்வாய் என்ற தேவாரம் பாலாவியின் கரைமேல் திருக்கேதீச்சரத்தான. இந்த தேவாரம் திருஞான சம்பந்தர் இல்ல, சுந்தரரால பாடப்பட்டது. ஆனா இந்த கோயில் வந்து இப்ப கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. ஒன்னார் மேனியனே புலி தோலை அறை கசைத்து இன்னார் செஞ்சனை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மலர் பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையெல்லாம் நீ யாரை நினைக்கேனே என்று சொல்லிக் கொண்டு நாங்க சிவபெருமான் அருளை பெற்று தான் போவோம். 12 மணிக்கு பூசை இருக்கு, அதை நாங்க பார்த்து சிவன் அருளை பெற்று நாங்க போவோம். இந்த இடம் வந்து இயற்கையாவே சூழப்பட்டிருக்கு பாத்தீங்களா. வச்சிருக்கேன். தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்பை பாத்தீங்களா எப்படி இருக்காண்டு. எல்லாம் ஃபுல்லா கருங்கல்லாம் செஞ்சிருக்காங்க. இதான் வந்து வெளிக்கதவு. கதவு பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீங்களா. திருக்கேச்சரத்துல வந்து பாத்தீங்கன்னா திருவிழா டைம்ல வந்து நிக்க கூட இடம் இருக்காது, அவ்வளவுக்கு கிரௌடா இருக்கும். நாங்க வந்து ஸ்ரீலங்கால இருந்து கண்டிப்பா வந்து திருக்கேச்சரத்தை நாங்க வந்து பார்க்க வரணும். கண்டிப்பா வந்து பார்க்கலாம். பஞ்ச ஈச்சரங்களிலேயே திருக்கேச்சரத்தை பற்றி நீங்க சொல்லுங்க. என்ன மாதிரி திருவிழாக்கள் சிவராத்திரி விசேஷமா நடைபெறும், தேரும் விசேஷமா நடைபெறும். என்ன காலங்கள் வருது? மாசி மாதத்துல சிவராத்திரி வரும். மற்ற வைகாசி விசாகத்துக்கு தேர் திருவிழா கொடியேறும். ஐப்பசி மாதம் சூரன் போறதும் விசேஷமான நாயன்மார்களால் பாடப்பட்டதெல்லாம் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் புத்தி நாயனாரால பாடல் பெற்ற தலம் திருக்கேதீச்சரம். இது பாத்தீங்கன்னா அந்த மயில் ஒன்று தெரியும் பாத்தீங்களா. உள்ளுக்குள்ள கேமரா யூஸ் பண்ண இயலாது, போன் யூஸ் பண்ண இயலாது, கற்பூரங்களை கண்டிடங்கள் கொளுத்த இயலாது. ஷேட் கலட்டியே ஆகும் கட்டாயம். ஆனா ஆலயத்துல ஷேட் கழட்டி போகணும் என்ற முறை இருக்கு. ஏனென்றா அது வந்து இந்த கோயில இருக்க வைப்ரேஷன்களை உடம்பு வந்து இழுத்தெடுக்கும். பொம்பளைகள் வந்து எப்படியும் தங்க நகை ஆபரணங்கள் போட்டு போகணும். ஏன்னா தங்கத்துக்கு அந்த வைப்ரேஷன் இழுக்கிற சக்தி இருக்கு. தீர்த்தத்துக்கு போறதுக்கு செம்பு வாங்க போய் கொண்டிருக்கிறார். 4 குடம் தான். எவ்வளவு உண்டு? 50 ஒரு குடம். நேர்த்தியில நினைச்சு ஊத்துறதா இல்லாட்டி சும்மா அப்படி? நேர்த்தியத்தான் ஆக்கள் ஊத்துறதா. அதுக்கு பில் கட்டணுமா? எவ்வளவு? 4 குடம் வாங்கிக்கலாங்க. 4 வாங்கி இப்போ எல்லாரும் கூடத்தை கொண்டு ஆடைய போட்டு போயிட்டாங்க. குளிச்சுட்டு எடுத்து வரல மனுஷன், அதுலயே குளிச்சுட்டு வருவோம். கடைசியா நாங்க வந்து குடத்தை எடுத்துட்டோம். பாலாவி தீர்த்தத்துக்கு போய் கொண்டிருக்கோம். இந்த குடத்துல தண்ணி எடுத்து வந்து சிவனுக்கு வந்து அபிஷேகம் செய்ய போறோம். பாருங்க, ஒரு குடம் வந்து 50 ரூபா. சிவனை தரிசிக்கிறதுக்கு வந்து ஒரு குடுப்பனை தேவை, அது எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க வந்து பாலாவி தீர்த்தத்துல நீர் எடுத்து வந்து சிவனுக்கு அபிஷேகம் செய்யுங்க. என்ன அந்த கமல் ஒரு படத்துல அந்த ஆடி வந்தே 5 கூரை காய் நரிசிய சொந்தக்காராங்களே எவ்வளவு பேர் இருக்காரு பாருங்க. நானே நினைச்ச மாடுதான் அமையுதுன்னு பார்த்தா இவங்க பாலாவி தீர்த்தத்துக்கு முன்னுக்கு பிள்ளையார் சன்னிதானம் ஒன்று இருக்கு. சின்ன மரத்துக்கு கீழே தாண்டிதான் எப்படி போகணும். உள்ள பாலாவி தீர்த்தத்துக்கு நீ முன்னுக்கு ஆறுமுக நாவலர் திருச்சியில நீங்க பார்க்கலாம். ஆறுமுக நாவலர். நாங்க வந்து இந்த பாலாவிக்கு வந்த டைம்ல கவனம் கவனம் கவனம், புனித பாலாவி குளத்தில் இறங்கும் போது படி வழுக்கும், கவனமாக இறங்கவும் போட்டுருக்காங்க. வர்றாங்க வந்து கவனமா வந்து குளத்துல குளிங்க. பாலாவி தீர்த்தத்துக்கு முன்னுக்கே ஒரு கோயில் ஒன்று இருக்கு. இது வந்து பிள்ளையார் கோயில். பாலாவியில வந்து நீராடின பிறகுதான் வந்து நாங்க நீராடிட்டு தான் இந்த குளத்துல வந்து தண்ணி எடுக்கணும். இந்த 2 சாமி அங்க போறாங்க பாத்தீங்களா. கவனமா தான் இருக்கிறாங்க சொல்லிருக்காங்க பாத்தீங்களா. அந்த வழுக்கு மட்டும் இருக்காங்க. இங்க பாருங்க எவ்வளவு ஆல்பம் தெரியாது. ஆனா உண்மையா நல்ல இடமா இருக்கு. என்ன ஆல்பமா ஆல்பமா சாமியே தருணாயப்பா முங்க கிடக்குறேன். ஓம் நம சிவாய. சிவனே பெருங்கடவுள் என்று சவக்காரம் போட்டு குளிக்கிறது, உடை கழுவுறதெல்லாம் தடை செய்யப்படல. பாலாவி தீர்த்தத்துல வந்து நீராடிட்டு அதுக்கு பிறகு குடத்துல தண்ணி எடுத்து கொண்டு போய் சிவனை வந்து நாங்க அபிஷேகம் செய்யப்போம். முதல்ல குளிங்க குளிங்க.
ஓம் சுவாமி அங்கே போ அது ஆல்பம் பெருசா உங்களை தாக்காது. இதுல வந்து 3 தரம் முக்கிய எலும்பீட்டு தான் முக்கியா? மூணாவது தரம் போயிடும், 4வது தரம் முதல்ல கொண்டு போயிடும். முங்கி எலும்புற புனித நீராவில வந்து 3 நீராவியில பாலாவி புனித நீராவிலையா? இந்த புனித பாலாவில வந்து 3 தரம் முங்கி எலும்பிட்டு நாங்க வந்து குடத்துல தண்ணி எடுத்து கொண்டு போய் சிவனுக்கு வந்து அபிஷேகம் செய்ய போறோம். 3 தரம் முங்கி எலும்பினா உங்களோட பாவம் அரவாசி தீர்ந்துடும். பாருங்க நான் அப்படி முங்கி எலும்பு 6 தரம் கேட்கா பாவம் புல்லா நின்று 3 தரம் அங்க பாருங்க முங்கையே அவன மாலையில காண்டு போய் குடிச்சு கைப்பட நிலம்படாம இருக்குமா? பாலாய் தீரத்துல வந்து நீர் எடுத்துட்டு இப்ப போய் கொண்டிருக்கோம் சிவனை நோக்கி அபிஷேகம் செய்யறதுக்கு. பாலாவி இருந்து நாங்க தீர்த்து தெடுத்துட்டு போய் கொண்டிருக்கோம் சிவனை நோக்கி. அன்னைக்கு ஐயனுக்கு அபிஷேகம் செய்யறதுக்காக கடைசியா கோயிலை நோக்கி போய் கொண்டிருக்கோம். இந்த இருக்கு உண்டிய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. அப்படியா பூசெல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து நாங்க அண்ணார மடத்துக்கு போய் கொண்டிருக்கோம். வாங்க பாப்போம். திருக்கேதிச்சர உயர்தர சைவ உணவகம் அங்கதான் போய் கொண்டிருக்கோம் அன்னதானம் சாப்பிட்றதுக்கு. நான் எங்க வந்திருக்கேன்னா திருக்கேஸ்வரத்துல வழிபட்டுட்டு அன்னதானம் சாப்பிட வந்திருக்கேன். பாத்தீங்கன்னா அடியார்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க வந்து. பாருங்க ரெடியா இருக்குது சாப்பிடுறதுக்கு வந்திருக்கு. சாமியா கச்சலாம் வந்திருக்காங்க. எவ்வளோம்மா? சுவாமி சரணம். இப்போ நாங்கள் வந்து திருக்கேச்சரத்துக்கு வந்து நல்லபடியா சுவாமி கும்பிட்டு அன்னதானம் சாப்பிட்டு சிவன் அருளை பெற்றுட்டு நாங்கள் வந்து இப்போ வந்து திருக்கேச்சரத்துக்கு வெளிக்கிடுறோம். எங்களோட ஃபுல் வீடியோ வேணுமென்னு யூடியூப் சேனலில் இருக்கு, மறக்காம மிஸ் பண்ணாமல் பாருங்க.